இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. அமெரிக்காவைச் சேர்ந்த மிகப்பெரிய எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வே இவர் எழுதிய கிழவனும் கடலும் என்ற நாவலுக்காக 1954 நோபல் பரிசு கிடைத்தது. இவர் மிகப்பெரிய பணக்காரர். விளையாட்டிலும் வேட்டையாடுவதிலும் வீரதீர செயல்களை செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவர். மட்டுமல்லாமல் இவர் தான் படைத்த கதாபாத்திரங்களை கூட வீரதீர செயல்களை செய்பவர்களாகத்தான் படைத்தார். இவர் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது விமான விபத்தில் 3 முறை தப்பி உயிர் பிழைத்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பதுதான் மிகவும் வேதனையான விஷயம். 1961 இவருக்கு புற்றுநோய் வந்தது. வீரதீர செயல்களில் ஈடுபடும் இவர் எப்படியும் புற்றுநோயிலிருந்து மிக எளிதாக மீண்டு விடுவார் என்றுதான் எல்லோருமே நினைத்தார்கள். ஆனால் இவர் யாருமே நினைத்து பார்த்திராத வகையில் துப்பாக்கியை எடுத்து தன்னையே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒருவர் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது அவரது முடிவு மிக கொடியதாகவே இருக்கும் என்பதற்கு எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆம், என கருமையானவர்களே, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4:17 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். நாம் படும் உபத்திரவமும் நாம் கடந்து செல்லும் பாதையும் நம்முடைய கண்களுக்கு பெரியவைகளாக தோன்றலாம். ஆனால் நம்முடைய கவனத்தை பிரச்சனையின் மீது அல்ல, தீர்வின் மீது வைக்கும் பொழுது அது நமக்கு வெகு சீக்கிரத்தில் கடந்து போகிற லேசான உபத்திரவமாக தோன்றும். அதற்குரிய தீர்வை தருகிறவர் நம்முடன் கூடவே இருக்கிறார். அவர் எல்லையற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். எனவே எந்த உபத்திரவமும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது லேசான உபத்திரவமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறது என்னவென்றால், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம் என கூறுகிறார். ஆம், உபத்திரவங்கள் வாழ்க்கையில் பொறுமையை உண்டாக்குகிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் மிகுந்த பொறுமையாயிருந்தாரே. ஆகையால் உபத்திரவங்களை குறித்து கலங்காமல் அவற்றின் வழியாக நாம் பொறுமையை பெற்றுக்கொள்கிறோம் என்றும் அந்த பொறுமை நம் வாழ்க்கைக்கான தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க செய்யும் என்பதையும் அறிந்து கிறிஸ்துவுக்குள் பலனடைவோம். ஆம் பிரியமானவர்களே, உபத்திரவத்தினூடாக கடந்து செல்லும் போது மிகுந்த வேதனைக்குள்ளும் வாழ்வை வெறுத்து போன நிலைக்குள்ளும் நாம் தள்ளப்படலாம். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையில் தவிக்கலாம். ஆனால் அதிலிருந்து வெளிவரும் போதோ ஒரு உன்னதமான அனுபவத்துடன் புது பலனும் கிடைக்கும். எந்த உபத்திரவத்தையும் எதிர்கொள்ள முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் கூட கிடைக்கும். உபத்திரவ காலம் நம்மை பண்படுத்தும் காலம், தேவனுக்குரியவர்களாய் நம்மை உருவாக்கும் காலம். தேவனை விட்டு விலகிச் சென்றாலும் மீண்டும் அவரண்டை நம்மை கொண்டு வந்து சேர்க்கின்ற காலம். கடந்த காலத்தை சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வழி நடத்தும் காலம். எனவே பாடுகளை கண்டு பின்வாங்கி போகாமல் உபத்திரவங்களை சகித்து முன் செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, பல்வேறு உபத்திரவங்களினூடாக பாடுகளினூடாக கடந்து செல்லும் போது அப்பா துவண்டு விடாமல் அப்பா அவற்றிலிருந்து கத்தா விடுவிக்கக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி அப்பா உண்மையிலே விசுவாசம் வைத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவரே விசுவாசத்தை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.